சோனிலேருந்து Xperia XZ1 Compact அப்படிங்கிற 2017 லான்ச் ஆன ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. ஆனால் இந்த ஃபோன் நம்ப முடியாத ஒரு விலையில் வந்து இந்த ஓவன்டிகா அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தராங்க. இந்த ஓவன்டிகா வெப்சைட்டில் வந்து ஒரு காலத்தில் லான்ச் ஆன எல்லா விதமான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளான சீப்பான ப்ரைஸில் வாங்க முடியும். உதாரணத்துக்கு இந்த Xperia XZ1 Compact வந்து வெறும் 7900 ரூபா தான் வருது. இது போய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. இந்த வெப்சைட்டில் ஆஃபர் பண்ணுற எல்லா விதமான ஃபோன் வந்து ஷோகேஸ் பீஸ், அதாவது நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் கடையெல்லாம் போயிட்டீங்கன்னா ஷோகேஸ்க்கு வந்து டேரெக்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெமோ ஹேண்ட்செட் வச்சிருப்பாங்க. அந்த ஹேண்ட்செட்டை தான் எடுத்து விற்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஆப்பும் டெடிகேட்டாக கொடுக்குறாங்க. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸோட நமக்கு வந்து ஒரு ஹேண்ட் கிளிப் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோனை வந்து பேக் சைடில் ஒட்டி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப் ஒன்று தராங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஸ்டைலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் வந்து வழுகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரியாக ஒரு ஃப்ரீ கிளிப்பும் தராங்க. இப்போ இந்த ஃபோனோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லா விஷயங்கள் பாக்ஸில் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஓவன்டிகா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இஎம்ஐ இருக்குது, அது போக வந்து கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. அப்படி பாக்ஸோட பேக் சைட் போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியே பல விதமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. வாரண்ட்டி 1 வருஷத்துக்கு தரதாகவும் சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து முதல்ல வர்றது வந்து ஓவன்டிகாவோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இப்போ ரிட்டன் பாலிசி மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து நமக்கு ரெஃபரல் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு 500 ரூபா கிடைக்கும். அடுத்தபடியாக Sony Xperia XZ1 Compact ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோனை சைடில் வச்சுட்டு மேலும் என்ன விஷயங்கள் பாக்ஸில் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு USB Type C கேபிள் தராங்க. ஒரு 10 வாட் சார்ஜர் தராங்க. இது சோனியோட சார்ஜர் இல்லைனாலும் கம்பேட்டபிளான சார்ஜர். ஸோ 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் தராங்க. ஆனால் சிம் எஜெக்டர் டூல் இந்த ஃபோனுக்கு தேவையில்லை. ஸோ இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சோனியோட Xperia XZ1 Compactோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட டாப் சைடிலும் பாட்டம் சைடிலும் பெசல் இருக்குது. டாப் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா இருக்குது. இது போக ஸ்பீக்கர் கில்ஸ், சென்சார், அது மட்டும் இல்லாமல் நமக்கு நோட்டிஃபிகேஷன் எல்இடியும் தராங்க. கால்ஸ்க்காக பாட்டம் சைடில் மைக்ரோஃபோன் கிரில், டாப் சைடில் 3.5 ஆடியோ ஜாக், செகண்டரி மைக்ரோஃபோன், பாட்டம் சைடில் USB Type C போர்ட், மேலும் அடிஷனலாக இன்னொரு மைக்ரோஃபோன் கொடுக்குறாங்க. ஃபோனோட ரைட் சைடில் வால்யூம் கீஸ், பவர் பட்டன் இருக்குது. அது போக வந்து பாட்டம் சைடில் ஒரு கேமரா ஷட்டர் பட்டனும் இருக்குது. அதாவது வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். அது போக இந்த பவர் பட்டன் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஆட் ஆகும். ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சிம் ட்ரேக்கான ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது டேரெக்டாக கையை வச்சு ஓப்பன் பண்ணலாம். டாப் சைடில் நமக்கு வந்து சிம் கார்டும், பாட்டம் சைடில் மைக்ரோ SD கார்டும் போடலாம். மேலும் இந்த ஃபோனுக்கு IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணிக்குள்ளே கூட போய் டேரெக்டாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபோனோட பேக் சைடு வந்து ஒரு 19 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. இது போக நமக்கு சென்சர்ஸும் கொடுக்குறாங்க. இது சோனியோட XMR RS சென்சர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 4K வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். 960 ஃப்ரேம் per செகண்டில் ஸ்லோ மோஷன்ஸ் வீடியோஸ்லாம் இது மூலம் எடுக்க முடியும். இந்த ஃபோனில் 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்குது. அது போக வந்து LDAC அப்படிங்கிற டிஜிட்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குது. அதனால தான் அத்தனை மைக்ரோஃபோன் டாப்லையும் பாட்டம் சைட்லையும் வச்சிருக்காங்க. அதே ஸ்க்ரீனை பொறுத்த நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு 4.6 இன்ச்சுக்கான ஒரு HD+ ரெசல்யூஷன் உள்ள ட்ரைலோமினஸ் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 5ஓட ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளேயோட வருது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 7900 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே வந்து இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டை வச்சு பார்த்தா கூட ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டிஸ்பிளேயாக இருக்குது. ஃபோனோட OS Android 9.0ல ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 835 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுக்குறாங்க. அட்ரினோட 540 GPயோட வருது. இந்த ப்ராசர் அந்த டைமில் லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன் ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்னாப்டிராகனோட 730 அதுபோல் 720G மாதிரியான ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் கூட இது ஒத்து போகும். மேலும் இந்த ஃபோனுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 2GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். இது போக தீம்ஸ் மாற்றலாம். மேலும் வந்து வீடியோ, அது போக ஃபோட்டோ கேலரி, அது மாதிரி பல விதமான ஆப்ஸ் வந்து உள்ள இன்பில்டாகவே பல விதமான டூல்ஸோட கொடுக்குறாங்க. சைடில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒரு பேசிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொடுக்குறாங்க. அதாவது நார்மலாக வச்சா ஒர்க் ஆகுது, அதுக்கு பதிலாக வச்சு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஆனாலும் நமக்கு ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு, அது போக அக்யூரேட்டாகவும் இருந்துச்சு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து ஜியோ டேக்கிங் அப்படிங்கிற ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஃபோட்டோ எந்த இடத்துல எடுத்தோம் அப்படிங்கிற இந்த ஹிஸ்ட்ரி வந்து கிளியராக காட்ட முடியும். அது போக ஃபோனோட பேக்ஸ் சிங்கிள் கேமரா தான். 19 மெகாபிக்சலுக்கான சோனியோட XMR RS அப்படிங்கிற ஒரு 1/1.23 இன்ச்சுக்கான சென்சர் f2.0 அப்பர்ச்சரில் வருது. கேமராவோட குவாலிட்டி இப்போ இருக்கிற 10,000 செக்மெண்ட்டில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதோட பல மடங்கு பெட்டராக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தா கூட அந்த கிளாரிட்டி குறையில. மேலும் 4K ஃபுட்டேஜ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இது போல் 960 ஃப்ரேம் per செகண்டில் ஸ்லோ மோஷன் வீடியோ கேப்சர் பண்ணுற டெக்னாலஜியும் இருக்குது. ஃபுட்டேஜோட கிளாரிட்டி எல்லாமே டே டைமில் எடுத்தது நல்லாவே இருந்துச்சு சொல்லணும். குறிப்பாக செல்ஃபி கேமராவும் நல்லா இருந்துச்சு. 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இதுவுமே XMR RS சென்சராக கொடுக்குறாங்க. 120 டிகிரிஸ் வரையும் வைட் ஆங்கிள் செல்ஃபிஸும் எடுக்கலாம். ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. ஆனால் சோனியோட 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்குது. அதனால் ஓரளவு ஃபுட்டேஜ்
ஸ்டோரேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது போக சோனியோட 3D டெக்னாலஜியும் இருக்குது. ஸோ 3Dலேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். இது மாதிரியாக பல விதமான 3D ஆகுமெண்ட் ரியாலிட்டி கேரக்டர்ஸ் அது போக என்விரான்மெண்ட்டை உங்கள் கேமரா முன்னாடி கொண்டு வர முடியும். செல்ஃபி கேமராலையும் இது ஒர்க் ஆகும். அது போக உங்கள் ஃபேஸையே நீங்கள் வந்து ஒரு 3D மாடலாக செஞ்சு அதை வச்சு நீங்கள் ஃபன் பண்ணலாம். அது போக வீடியோஸ் எடுக்கலாம். மேலும் பலவங்களுக்கு வந்து சென்டும் பண்ணலாம். இது மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. சோனி ஃபோன்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட இன்னோவேஷன் தான். அது 2017 லான்ச் பண்ண ஃபோனாக இருந்தால் கூட இப்போ இருக்கிற பல விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸுகளுக்கு நிகரான பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேலரியில் கூட பல விதமான ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்குது. அதுபோல் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே 2017 அவங்க லான்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இது மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸோட வர்ற இந்த 2017 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனோட விலை வெறும் 7900 அப்படிங்கிற விலையில் வந்து ஓவன்டிக் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ உள்ள 10,000 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வராதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் இந்த Xperia XZ1 Compact பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.